உறவுகளுக்கு வணக்கம். திமுக கட்சிக்காரங்களில் நிறைய பேர் 200 ரூபாய் ஊபிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளே பலதள கலாச்சிருக்கோம். அப்படி அந்த 200 ரூபாய் ஊபிஸோட வரலாறு என்ன, எதுக்கு அவங்கள அப்படி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பல கட்சிகள் யோசித்து தேடிட்டு இருக்கும்போது அந்த திமுக கட்சிக்காரங்களே எதுக்கு அவங்கள ஊபிஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வரலாறை அவங்க வாயாலே பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என்னன்னா எமர்ஜென்சி டைம் அப்போ இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. இட்ஸ் மோர் தென் ஒரு 6 மாசம் வரைக்குமே கூட சிறையில இருந்தாங்க. அப்போ அவங்க குடும்பங்களுக்கு கலைஞர் என்ன பண்றாருன்னா அவங்களோட குடும்ப செலவுக்காக பணம் அனுப்புறாரு. ஓகேங்களா, அது 180 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்பி விடுறாரு. அதை வச்சுதான் தொடர்ந்து என்னன்னா 200 ரூபாய் ஊப்பி 200 ரூபாய் ஊப்பின்னு அந்த ஒரு கோட்பாடுகளை கொண்டு வந்து பிளாக் ஷீப்னு ஒரு சேனல் வருது தெரியுமா, விக்னேஷ் காமத்னு ஒருத்தர் இருப்பான், எச்சப் போறம்போக்கு. இன்னைக்கு அவங்களோட தான் நம்ம கொலாபரேட் பண்ணிருக்கோம். எனக்கு அதை பத்தி பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. விக்னேஸ்வரன் அந்த எச்சப் போறம்போக்குதான் ஒரு பப்ளிக்ல இப்ப ஒப்பீனியன் கேட்கற மாதிரி ஒரு போல் வச்சுட்டு அதுல இந்த மாதிரி திமுக ஆதரிச்சு பேசுறதுக்கு எனக்கு காசு கொடுக்குறாங்க 200 ரூபாய் அப்படிங்கறத முதலா அவங்ககிட்டயோ பேட்டி எடுத்து அதுக்கப்புறம் இந்த 200 ரூபாய் ஊப்பிங்கிற வார்த்தையை ஆரம்பிச்சது அந்த எச்ச நாய் தான். அவனாலதான் இந்த ஓகே. நீங்க இல்ல ஜடில நீங்க சொல்றத நாங்க மறுக்கல. நீங்க சொல்றதும் ஐ லவ் சங்கி சொல்றதும் நாங்க மறுக்கல. அது சரிதான். ஆனா அது சோசியல் மீடியா காசு. பிஃபோர் தட் ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு நம்ம ஆட் ஆன் பண்றோம், அவ்வளவுதான். ஆக்சுவலி இது எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த மொன்றாக சொன்ன மாதிரி எமர்ஜென்சி இதுல கொடுத்தப்பெல்லாம் அதெல்லாம் பேசுபொருள் ஆகல, உதவித்தொகையா தான் இது கருதப்பட்டுச்சு. 2009-10 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 11 எலெக்ஷனுக்காக மும்பைல இருந்து எவனோ ஒரு இவன் இங்க இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் அப்ப பிளாக் கொஞ்சம் ஃபேமஸா இருந்தது. பிளாக்ல ஃபேமஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இமெயில் அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி இதை பத்தி ஆர்டிகல்ஸ் எழுதுங்க, ஒரு ஆர்டிகலுக்கு 200 rupees நாங்க பே பண்ணுவோம். அது எழுதுன கம்பெனிக்கார மும்பைல இருந்து எல்லாம் உண்மையா பொய்யாலாம் தெரியாது. காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அந்த அலையன்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்க, கேம்பெயின் பண்ணுங்க, பேர் ஆர்டிகல் 200 rupees அப்படின்னு தான் எடுத்துட்டு வந்தாங்க. இதை 2011ல இந்த 200 ரூபாய் ஊப்பி அப்படின்னு, அதாவது 200 ரூபாய்க்கு எழுதுறவங்க அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவர் சொன்ன மாதிரி 200 ரூபாய் ஊப்பின்னு இது பண்ணது அந்த பிளாக் ஷிப் காரணம் தான். அவனுக்கு அந்த ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ல அதை பேச ஆரம்பிச்சாங்க. அதை அப்படியே கன்வெர்ட் ஆக்கி 200 rupees ஊப்பின்னு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஊபிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு மனசில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பாருங்க. அதோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு விவாதம் நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு ஊபிஸ் அப்படின்ற ஒரு பேர் மன உளைச்சலை கொடுத்துருக்கு. ஊபிஸோட வரலாறு என்னதான்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஊபிஸோட வரலாறு என்ன அந்த ஊபிஸ்களே பேசுனது ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டாக இன்றைக்கி பார்க்கப்படுது. சரி, என்னதான் இருந்தாலும் ஊபிஸ்களோட வேலை என்னென்னா அந்த முட்டு கொடுக்கறது தான். தொடர்ந்து அந்த முட்டு கொடுத்து அந்த 200 ரூபாய்ன்ற பேமெண்ட்டை தொடர்ந்து வாங்கிட்டே இருந்து வழக்கம் போல் அந்த ஊபிஸ்ன்னு சொல்லிட்டு அனைவராலும் அழைக்கப்படட்டும். அதோட வரலாறு என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அவங்களும் தெரியப்படுத்திருக்காங்க. எப்படி என்ன பண்ணாலும் அந்த 200 ரூபான்றது 200 ரூபாய் தான். ஊபிஸோட வரலாறு அவங்களே பேசியிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கமெண்ட் என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.